நான் ஏன் தௌஹீத் கொள்கையில ஏத்துக்கல தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? நிறைய பேர் தாடி வைக்கல, அல்ல நிறைய பேர் ஜுப்பா போடல, நிறைய பேர் தஸ்பீஹ் பண்ணி வைக்கல, அதனால அந்த கொள்கையை நான் ஏத்துக்கொள்ளல இப்படின்னு சொல்ல முடியுமா? மறுமையில விசாரணை வருகின்ற பொழுது நீ ஏப்பா தௌஹீதை ஏத்துக்கல? இல்ல இல்ல, அந்த கூட்டம் ரொம்ப கம்மியான கூட்டம், அவங்க அப்படி இருந்தாங்க, மெஜாரிட்டியான கூட்டம் தர்காவுக்கு போனாங்க, தாயத்தை கட்டினார்கள், மதுஹபை பின்பற்றினார்கள், எனவேதான் மெஜாரிட்டி பக்கம் நான் நின்ன இப்படின்னு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? உலகத்துல இந்த சால்ஜாபை சொல்ல முடியும், ஆனால் உங்களையும் என்னையும் படைச்ச ரப்பிடத்தில் ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து எங்க ஜமாத்துக்கு வாங்க நாங்க யாரையும் கூப்பிடல, டிஎன்டிஜிக்கு வாங்க தேவையில்லை. இது ஒரு தாவாவுக்கு உண்டான அமைப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, இல்லன்னா நல்லா திட்டிட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் நீங்க இந்த அமைப்புல இருங்க, இல்லாம போங்க, தௌஹீதுல இருங்க. படைத்தவன் ஒருவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன், அந்த கொள்கையில உறுதியாக இருங்க. அல்லாஹ்வுடைய வஹி செய்தி மாத்திரம்தான் சத்தியம், இறைவன் அல்லாத வஹி அல்லாத வேறு எந்த கருத்தா இருந்தாலும் அது அசத்தியம் தான். அது அபு ஹனீஃபா கருத்தோ, ஷாஃபி இமாம் கருத்தோ, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சொந்த கருத்தோ, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சொந்த கருத்தோ, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சொந்த கருத்தோ, எந்த கருத்தும் மார்க்கம் இல்லை, வழிகேடு அப்படின்னு வாங்க, அதான் சத்தியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புளியங்குடி ஜின்னா நகர் கிளையின் சார்பிலே இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சத்தியத்தை ஏற்க தயக்கம் ஏன் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் தற்காலத்திற்கு மிக தேவையான அவசியமான ஒரு தலைப்பு என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், இன்றைக்கு உலகம் முழுவதும் நவீன கருவிகள் மூலமாக பார்த்து வருகிறோம். வாட்ஸ்அப் செய்திகளிலேயும் அதே போன்று சமூக வலைதளங்களிலேயும் ஏராளமான செய்திகள் அனைத்தையும் நாம் பார்த்து வருகிறோம். இதை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒருவர் ஒரு வீடியோவை அனுப்புவார், அந்த வீடியோவை நாம் பார்ப்போம். பார்க்கின்ற பொழுது அதிலே சொல்லப்பட்ட கருத்து மிகச்சரியாக இருப்பது போன்று நமக்கு தோன்றும். அடுத்து இன்னொருவர் இன்னொரு வீடியோவை அனுப்புவார், அதை பார்க்கின்ற பொழுது முந்தைய வீடியோ விட இந்த வீடியோவினுடைய கருத்து இவர் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப சரியாக இருக்கிறது என்று தோன்றும். இன்னொருவர் இன்னொரு கருத்தை ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த இரண்டு வீடியோக்களுக்கும் மாற்றமாக மூன்றாவது ஒரு வீடியோவை அனுப்புவார். அதை பார்த்தால் இதுவும் சரியாக தெரிகிறதே. கடைசி வரையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், எது சரி எது தப்பு என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே ஒவ்வொரு ஆட்களுடைய பயான்கள், ஒவ்வொரு ஆட்களுடைய பேச்சுக்கள், ஒவ்வொருவருடைய சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடுகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் என்ற அல்லது சமூக வலைதளங்கள் என்ற அதிலே நமக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய செல்போனுடைய மெமரி, அந்த பவர் எல்லாமே தீர்ந்து போய் விடுகிறது. ஆனாலும் அனுப்பக்கூடியவர்கள் நின்றபாடில்லை. இதை கேளுங்க, அதை கேளுங்க, இதை பாருங்க, அதை பாருங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி குழம்பு வைக்கிறது எப்படி, ரசம் வைக்கிறது எப்படி, பிரியாணி வைக்கிறது எப்படி, ஆட்டுக்கால் பாயா வைக்கிறது எப்படி, அது வேற வந்துகிட்டே இருக்கிறது. ஒரு குழம்ப 4 பேர் சொல்லி அதை வைத்தால் அது எப்படி அந்த குழம்பு என்பது ரசமாக அல்லது வேறு ஒரு பொருளாக மாறுமோ, குழம்பி போய் விடுமோ,
அதே போன்றுதான் நம்முடைய கொள்கை சித்தாந்தங்களும் எல்லாருடைய வீடியோக்களையும் பார்க்க பார்க்க குழம்பி போய் இருக்கும். எதை எடுக்கிறதுனே தெரியல. இவர் சொல்றது சரியா இருக்கிறது, அவர் சொல்றது சரியா இருக்கிறது, அவர் சொல்றது சரியா இருக்கிறது. எதப்பா எடுக்க அப்படியே தலையை பிக்க வேண்டி இருக்கிறது. தர்கா வழிபாடு கூடும் அப்படின்னு ஒரு ஆள் பேசுவார். அப்படியோ அப்ப தர்காவுக்கு போயிட வேண்டியதானே அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு வீடியோ வரும். அங்க போயிடாத, நரகத்துக்கு போயிருவேன் அப்படிம்பாரு. என்னடா இது, தர்கா கூடும், தர்கா போலன்னா சொர்க்கன்னாரு. இன்னொரு ஆள் வந்தா தர்காவுக்கு போ, அதுதான் சொர்க்கங்கிறாரு. என்ன செய்ய? அதே மாதிரி இன்னொரு ஆள் வருவாரு, நபி தோழர்களை பின்பற்றுங்க பாரு. இன்னொரு ஆளு நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு. சமூக வலைதளங்கள்ல இவ்வளவு குமிஞ்சு கிடக்கிறது. எல்லா கொள்கையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு குழப்பங்கள் தான் மிஞ்சி கிடக்கிறது. இப்ப எது சரியான கொள்கை, எந்த கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு தயக்கம் ஏன் வருகிறது? இதை தெரியணுமா இல்லையா? சத்திய கொள்கை என்ன, அதை ஏற்பதற்கு நமக்கு என்ன தயக்கம்? அதனாலதான் என்னுடைய துவக்க நிலையிலேயே சொல்லி காட்டுகிறேன். இது தேவையான ஒரு தலைப்பு, அவசியமான ஒரு தலைப்பு, குழப்பமான ஒரு காலத்திற்கு மிக அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. முதல்ல எல்லாரும் நம்ம குழம்பி போய் இருப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு தெளிவு வேணும். தெளிவு என்பது எப்படி எடுக்கிறது? எந்த கொள்கை சரி, எந்த கொள்கை தப்பு, எந்த கொள்கையில நாம போனால் மறுமையில ஜெயிக்க முடியும், இப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால், எது சத்திய கொள்கை என்று தெரிவதாக இருந்தால், நம்முடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிடணும். நீங்க தௌஹீத்வாதிகள் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் வெளியில வச்சுக்கிட்டு யோசிங்க. மதுஹப் அதுதான் சரி, 4 மதுஹப்களில் ஏதாவது ஒன்றை பின்பற்ற வேண்டும், அப்படி பின்பற்றினால் தான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அதையும் தூக்கி வெளியில வைங்க. இல்ல இல்ல, தர்காவுக்கு போறதுதான் சரியான வழி, தர்கா வழிபாடு செய்வதுதான், அந்த அவுலியாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் தான் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறீங்களா? அதையும் கொஞ்சம் வெளியில வைங்க. இல்ல இல்ல, இமாம்களை பின்பற்ற வேண்டும், முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இதுதான் உங்களுடைய வழியா? அதையும் கொஞ்சம் வெளியில வைங்க. இவைகளையும் தாண்டி வேற ஏதாவது சித்தாந்தங்கள் இருக்கிறதா? அதையும் தூக்கி கொஞ்சம் வெளியில வைங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு எது சரி எது சரியில்லை அப்படின்னு முதல்ல முடிவுக்கு வரணும். உதாரணத்திற்கு புரியறதுக்கு அப்படி சொல்றேன். ஒரு வீடு இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, அங்க 4 துணி, இங்க 4 துணி, இங்க 4 அழுக்கு, அந்த சேரு கவுந்து கிடக்குது, இந்த சோபா இங்க கிழிஞ்சு கிடக்குது, பாய் அங்க நடக்குது, தலைவாணி இங்க கிடக்குது. பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இங்க உருளுது, இன்னொரு பாத்திரம் அங்க உருளுது, கையில ஒரு பாத்திரம், கால்ல ஒரு பாத்திரம், அங்க 2 டம்ளர், இங்க 2 டம்ளர், வீடு ஃபுல்லா அப்படியே குப்பையாக நிறைஞ்சு கிடக்கிறது. இப்ப இதை சரி பண்ணணும். என்ன செய்வீங்க? இந்த வீட்டை நீட்டாக ஆக்கணும், தூய்மையாக ஆக்கணும். முதல்ல வீடு நிறைய இறைந்து கிடக்கக்கூடிய, ஆங்காங்கே குப்பைகளாக கொட்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில அப்புறப்படுத்தும். செய்யறோமா? நம்ம வீட்டில் முதல்ல சுத்தப்படுத்துவதாக இருந்தால் முதல்ல என்ன செய்வோம்? இருக்கக்கூடிய ஜாமான் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வை. வெளியில வச்சுக்கிட்டு எந்த பொருள் உனக்கு தேவையோ அதை மட்டும் உள்ள கொண்டு வரணும். கட்டில் மட்டும் தேவை, அதை உள்ள கொண்டு வா. அப்புறம் எதுக்கு அதை இதை எல்லாத்தையும் குப்பை தூக்கி விட்டு உள்ள வச்ச? எது தேவையோ அதை உள்ள கொண்டு வா, பாக்கி எல்லாம் வெளியில போடு, காய்லாங்கடையில போடு, பழைய கடையில போடு. சொல்றோமா? வீடு நிறைய குப்பைகள் இருந்தால் அங்கே நாம கையாளக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை, எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு எது சரியோ எது தேவையோ அதை மட்டும் உள்ள கொண்டு வாங்க. அதே மாதிரிதான் வாட்ஸ்அப், பேஸ்புக், சமூக வலைதளங்கள், அங்க பயானு இங்க பயானு, அது சரியா இது சரியா அப்படின்னு தலையை குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நாமோ
எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சிடணும். எதையும் நம்முடைய மனசுல வைக்க கூடாது, எதையும் நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்க கூடாது. அதுக்கு பின்னாடி எது சரி எது சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஒன்னொன்னா உள்ள எடுத்து வைங்க. இதுதான் காய்தல் ஓவத்தல் இன்றி நேர்மையாக ஒரு சத்திய கொள்கையை அறிவதற்கு சரியான வழியாக இருக்கும். எந்த வழியை நீங்க சத்திய கொள்கை நீங்க எடுத்துக்கிடுங்க, ஆனா எடுப்பதற்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்தை வெறுமன வைக்கணும். அந்த கருத்து இந்த கருத்து அப்படின்னு குழம்பிய நிலையில நம்முடைய உள்ளத்தை வைத்துக் கொண்டு நீங்க சிந்திச்சீங்கன்னா சரியான பாதையை தேடினீர்கள் என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால எல்லாத்தையும் வெளியில வச்சுக்கிட்டு எது சத்தியம். முதல்ல ஒரு விஷயம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களுமே தரீகாவாதியா இருக்கட்டும், தர்காவாதிகளாக இருக்கட்டும், சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், சலஃபி ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வேறு வேறு அமைப்பு எந்த அமைப்பா இருக்கட்டும், நாம எல்லாருமே ஒன்னே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எதை ஏற்றிருக்கிறோம்? அல் குர்ஆன் என்பதுதான் வேதம், அல் குர்ஆன் என்பதுதான் வஹி செய்தி. நபி அவர்கள் பேசக்கூடிய செய்திகள் அனைத்தும் வஹி செய்தி. இது எல்லாருமே ஏற்றிருக்கிறோம். இதுல யாராவது மாறுபட்ட கருத்துல இருக்கிறோமா? ஒரு மதுஹபை பின்பற்றக்கூடிய ஆள்கிட்ட போய் நீங்க கேளுங்க, குர்ஆன் என்பது அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததா வேறு மனுஷன்ட்ட இருந்து வந்ததா? அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்துச்சு. ஹதீஸ் என்பது எங்க இருந்து வந்தது? அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்தது. மாற்று கருத்து இல்லை. தர்கா வழிபாடு உள்ளவர்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க, குர்ஆன் என்பது அங்க இருந்து வந்தது, ஹதீஸ் என்பது அங்க இருந்து வந்தது. இதுலயும் அவங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. வேற எந்த அமைப்பா இருந்தாலும், எந்த இயக்கமா இருந்தாலும், எந்த கொள்கை சார்ந்தவர்களா இருந்தாலும், முஸ்லிம்கள்ட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. இதுல மாறுபட்ட கருத்து இல்லை தானே? அப்ப எல்லாரும் ஒரு விஷயத்துல நாம ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்றால் அந்த குர்ஆன் என்பது, அந்த வஹி செய்தி என்பது சத்திய கொள்கைனா எதை சொல்லுது? முதல்ல அங்க இருந்து வரும். குர்ஆன்ல பார்க்கலாம்ல, குர்ஆன் தான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வஹி அப்படிங்கிறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்ல. யாரும் வேறு விதமான ஒரு செய்தி நம்ம சொல்றது இல்ல. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்துதான் இந்த வேதம் வந்திருக்கிறது என்று நாம் அத்தனை பேர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த குர்ஆன் வந்து சத்திய மார்க்கம், சத்திய கொள்கை எதை சொல்கிறது? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படுகின்ற 2வது அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், அல் ஹக்கு மிர் ரப்பிக். சத்தியம்னா என்ன தெரியுமா? சத்திய கொள்கைனா என்ன தெரியுமா? அல் ஹக்கு மிர் ரப்பிக், உம்முடைய இறைவன்கிட்ட இருந்து வந்திருக்கணும். சத்தியம் என்றாலேயே வேற எங்க இருந்து வராது, கடவுள்கிட்ட இருந்து வரணும், அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வழிதான், அது ஒண்ணுதான் சத்திய கொள்கை. இது நான் சொல்லல, இறைவன் சொல்லி காட்டுகிறான். எல்லாரும் ஏற்றிருக்கக்கூடிய வேத வரிகள் நமக்கு இவ்வளவு அழகாக சொல்லி தருகிறது. சத்தியம்னா நான் சொல்ற சத்தியம் கிடையாது, நீங்க பேசுற சத்தியம் கிடையாது. நம்முடைய அசர்த்துமார்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய எழுத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய அறிஞர்கள், இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள், இவர்கள் பேசக்கூடியது சத்தியம் கிடையாது. சத்தியம்னா எது? அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஒன்றுதான் சத்தியமாக இருக்கும். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். மனிதர்களே தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் என்பது உங்களுடைய இறைவன்கிட்ட இருந்து வந்து இருக்கிறது. சத்தியம் அப்படின்னு சொன்னாலேயே உங்க அல்லாஹ்ட்ட இருந்து, இறைவன்கிட்ட இருந்து வரணும். அதுக்கு பேரு தான் சத்தியம். இது எப்படி சொல்றான் அல்லாஹ்? யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்கள், நீ எந்த மதமாயிரு, எந்த இனமாயிரு, எந்த கொள்கையாயிரு, ஆனால் உனக்கு சத்தியம் என்று தெரியணும்னா அது அல்லாஹ்ட்ட இருந்து, உன்னை படைச்ச ரப்புல்லாஹ்ட்ட இருந்து அது வந்திருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப இத மாதிரி குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சத்தியம் என்றாலேயே, சரியான கொள்கை என்றாலேயே அது இறைவன்கிட்ட இருந்து வரணும்.
இறைவன்ட்ட இருந்து வந்தாதான் அது சத்திய கொள்கை. இது நல்ல விளங்கணும். நம்ம மதுஹப் இமாம்கள் சொன்ன வார்த்தை அல்ல, நபித்தோழர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, பெரிய பெரிய அவுலியாக்கள் நாதாக்கள் சொன்ன வார்த்தை அல்ல. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த ஏக இறைவன் சொன்ன ஒரு வார்த்தை. எதுப்பா சத்தியம், எது அசத்தியம்? குழப்பமா இருக்கா? குழப்பமா இருக்கா? ரொம்ப தடுமாறி போய் இருக்கிறியா? ஒண்ணு வேண்டாம், ஒவ்வொன்னா கேளு. ஒவ்வொரு விஷயமும் இது சத்தியமா அசத்தியமா அப்படின்னு நீ பாரு. பார்க்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது என்றால் அது சத்தியம், அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள்ட்ட வந்தது என்றால் அது அசத்தியம். முடிஞ்சே போச்சு. இப்ப ஒவ்வொன்னா எடுங்களேன். நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுங்க. எல்லாரும் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறோம், நரகம் போகணும் எந்த முஸ்லீமும் நினைப்பது இல்லை. தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும், தாயத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்களும், அதன் மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களும், பேய் பிசாசு தட்டு என்று அத்தனை விஷயங்களை நம்பக்கூடியவர்களும், இமாம்களை மதுஹபுகள் வேண்டும் என்று நம்பக்கூடியவர்களும் எல்லாருமே சொர்க்கம் போகணும் தான் நினைக்கிறோம். யாராவது ஒரு ஆள் இல்ல நான் நரகத்துக்கு போறேன், அதுக்கு தான் தர்காவுக்கு போறேன், யாராவது சொல்லுவாங்களா? தர்காவை உயிர் மூச்சாக கொண்டவர்களும் கூட தர்காவுக்கு நான் போறதுக்கு உண்டான காரணம் சொர்க்கம் போகணும். மதுஹபுகளை பின்பற்றவர்கள் கூட நான் நரகத்துக்காக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த கொள்கையை பின்பற்றல. நான் பின்பற்றுவதற்கு உண்டான காரணம் என்ன? சொர்க்கம் போகணும். எல்லாரும் சொர்க்கம் தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கம் போ, சத்திய கொள்கையில இருந்தால் நீ சொர்க்கம் போகலாம். இப்ப இந்த மதுஹபோ தரீகாவோ தர்காவோ எதுவாக இருக்கட்டும், இந்த கொள்கையில எது சத்தியம்? நீங்க ரொம்ப கஷ்டம்னா பட தேவையில்லை. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்க ஆதாரத்தை கேளுங்க. என்ன ஆதாரத்தை கேட்கணும்? நீங்க மதுஹபை பின்பற்றணுங்கிறீங்க. 4 மதுஹபுகள் இல்ல ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றினால் தான் சொர்க்கம் என்று சொல்கிறீர்கள். ரைட், நான் அதுக்கு வரேன், அந்த கொள்கைக்கு நான் வரேன். மதுஹபை பின்பற்றுகின்ற இந்த கொள்கைக்கு நான் வருவதற்கு தயார். ஆனால் இது சத்திய கொள்கையாக இருக்கணும். சத்தியம்னா என்ன? அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். ஏற்கனவே சொன்னா இல்லையா, ரஹ்மான்ட்ட இருந்து வரணும். இந்த 4 மதுஹபுல ஹனஃபியை பின்பற்றணுமா? பின்பற்ற தயார். ஷாஃபியை பின்பற்றணுமா? பின்பற்ற தயார். அல்லது அஹ்மது இப்னு ஹம்பல் அந்த மதுஹபை பின்பற்றணுமா? ரெடி அப்பா, எதனாலும் ரெடி, நான் தயார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான், இது சத்திய கொள்கையாக இருக்கணும், அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கணும். நீ ஹனஃபி மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. அப்படி பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் குர்ஆன்ல எங்க சொல்லி இருக்கிறார்? ஒரே ஒரு வசனத்தை காட்டுங்க. ஷாஃபிங்கிற கூடிய பேரு எங்கேயாவது உண்டா? ஹனஃபிங்கிற பேரு எங்கேயாவது உண்டா? மாலிகி என்ற பேரு எங்கேயாவது உண்டா? குர்ஆன்ல கேட்கிறேன், சத்திய கொள்கையில கேட்கிறேன். பிற எப்படி ஹனஃபியை கொண்டாந்தீங்க? பிற எப்படி ஷாஃபியை கொண்டு வந்தீங்க? ஹம்பல் மதுஹபை எப்படி கொண்டு வந்தீங்க? மாலிக் மதுஹபை எப்ப கொண்டு வந்தீங்க? குர்ஆன்ல நபி வழிகள்ல ஒரு இடத்துல கூட ஷாஃபி மதுஹப் என்று, ஹனஃபி மதுஹப் என்று, ஹம்பலி மதுஹப் என்று, மாலிக் மதுஹப் என்று, ஔசாஇ மதுஹப் என்று, சௌரி மதுஹப் என்று ஒரு பேர் இல்லையே. மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க சொர்க்கம் போக வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால், நீங்கள் இருப்பதுதான் சத்திய கொள்கை என்றால், அந்த மதுஹபின் பக்கம் எங்களை நீங்கள் அழைப்பது சரி என்றால் நாங்கள் வர தயார். ஆனா அது சத்திய கொள்கைன்னு நிரூபிங்க. குர்ஆன்ல இந்த வசனத்துல அல்லாஹ் ஷாஃபி மதுஹபை பின்பற்ற சொல்கிறான், சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹனஃபி மதுஹபை பின்பற்ற சொல்லி இந்த ஹதீஸ்ல, புகாரில, முஸ்லிம்ல, திருமதியில, நஸஈல, அபூதாவுதுல இது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எங்க இருக்குது? ஒரு ஹதீஸ காட்டுங்களேன். ஜமாஅத்துல் உலமா தலைவர்ல இருந்து இந்த பள்ளி இமாம்கள் வரையிலையும் இதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? நம்மளை திட்டத்தான் முடியும், நம்மளை ஏசத்தான் முடியும், நம்மளை கடும் சொற்களால் அவர்கள் பேசத்தான் முடியும்.
ஆனால் ஒரு காலத்திலையும் இது சத்தியம்தான் என்று சொல்வதற்கு சத்திய குர்ஆன்ல இருந்து ஒரே ஒரு வசனத்தை காட்ட முடியல அப்படிங்கிறதுனால அப்புறம் எப்படி அதை நீங்க பின்பற்ற போறீங்க? மதுஹபை பின்பற்றுவதுதான் சொர்க்கம் என்று எதை வச்சு நீங்க சொல்றீங்க? மதுஹபை பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு நரகம் அப்படின்னு எதை வச்சு நீங்க பேசுறீங்க? உங்களுடைய கற்பனையை தவிர இதற்கு வேற எந்த ஆதாரமும் இல்லை. கற்பனை, மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று கற்பனை. இல்லை என்றால் அந்த மதுஹபில் இருந்து ஆதாரத்தை காட்டுங்களேன். ஹனஃபி மதுஹபில் நீங்க தொழுகின்ற பொழுது தொப்புளு கீழே கையை கட்டுவீங்க. எங்கப்பா ஆதாரம் அப்படின்னு காட்டீங்கன்னா குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இவங்க ஆதாரம் காட்ட மாட்டாங்க. ஆதாரம் எங்க? இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறாரு, அந்த நூல்ல இருக்கிறது, இந்த நூல்ல இருக்கிறது, இமாம்கள் சொல்லி, இதுதானே. எப்ப தொப்புளுக்குள்ள கை கட்டுவது ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் சரி, அதுதான் சத்தியம் என்றால் எங்க ஆயத்துல இருந்து காட்டுங்களேன், அல்லது ஹதீஸ்ல இருந்து காட்டுங்களேன், வஹீல இருந்து காட்டுங்களேன். நீங்க வஹியை மறுக்காத கூட்டம் தானே, மறுக்க மாட்டீங்க தானே. அப்ப அந்த வஹீல இருந்து தொழுகையில தக்பீர் கட்டுகின்ற பொழுது, கைகளை கட்டுகின்ற பொழுது தொப்புளுக்குள்ள தான் கட்டணும், காட்டுங்க. இதுதானே சத்தியம். சத்தியம் என்றால் அங்க இருந்து வஹீல இருந்து காட்டணுமா இல்லையா? 20 ரக்காயத்து தொழுகிறீங்க, வரது ரமலான்ல, எங்கப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இமாம், இந்த இமாம் சொன்னாரு, அந்த இமாம் சொன்னாரு. எப்ப ஆயத்துல எங்கப்பா இருக்குது? சத்திய கொள்கையில எங்க இருக்குது? சத்திய கொள்கையில 20 ரக்காயத்து தராவீஹ் அப்படின்னு எங்க இருக்கிறது கேட்டா அதுக்கு ஒண்ணுமே பதில் இருக்காது. எங்க இமாம் சொன்னார்ல. அப்ப இது எப்படி சத்திய கொள்கைக்கு ஒரு அளவுகோலாக, சரியான ஒரு கொள்கையாக இது எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொன்றா நீங்க எடுங்க, ஒவ்வொரு விஷயத்தையா நீங்க எடுங்க. அதே மாதிரி தர்கா வழிபாடு, சுருக்கமா சொல்லிக்கிட்டே போறேன். தர்கா வழிபாடு இதை நீங்க எடுங்க. இந்த தர்கா வழிபாடு இதுதான் சத்தியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஒன்னும் வேண்டாம், பெரிய ஆய்வுலாம் வேண்டாம், விவாதம் கூட வேண்டாம். தர்கா வழிபாடு கூடும் அப்படின்னு சொல்வதற்கு தர்காங்கிற வார்த்தை, கபரு என்ற வார்த்தை, அங்க போய் நீங்க மாலை போடுங்க, ஜியாரத்து பண்ணுங்க, அல்லது கந்தூரி எடுங்க, உங்களுடைய நாட்டு திட்டங்களை எல்லாம் கேளுங்க. இப்ப தர்கா வழிபாடு என்னெல்லாம் செய்றீங்களோ அவைகள் அனைத்தும் குர்ஆன்ல இருக்குது. ஒரு ஆயத்தை காட்டிருங்க, ஒரே ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸை காட்டுங்க. இப்ராஹிம் நபி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நபி அவர்கள் இப்ராஹிம் நபியை நிறைய போற்றி புகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த இப்ராஹிம் நபிக்கு நபி அவர்கள் கபர் கட்டி இருக்கிறாங்களா? காட்டுங்க. முடிஞ்சு போச்சு. நபி அவர்கள் இப்படி ஒரு நபிக்கு கபர் கட்டி இருக்கிறாங்க, அந்த நபிக்கு உருஸ் எடுத்திருக்கிறாங்க, அந்த நபிக்கு சந்தன கூடை எடுத்திருக்கிறாங்க, அந்த நபிக்கு யானையை வச்சு ஊர்வலம் எடுத்திருக்கிறாங்க, அந்த நபிக்கு உடைய கபருக்கு இது போன்ற திருவிழாக்களை எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. காட்டுங்க. என்ன செய்வீங்க? அது அப்படி உருசு எங்க இருந்து? அரசுல இருந்து வருகிறது, அதுல இருந்து இப்படின்னு வார்த்தை விளையாட்டு தான். ஏன் காட்ட முடியல? சத்திய கொள்கை அதுதான் என்றால் அங்க இருந்து காட்ட வேண்டியதானே. உருசு இப்படி இருக்கிறது, இந்த ஹதீஸ்ல இருக்கிறது, நபி அவர்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, எங்கேயாவது காட்ட முடியுமா? தர்கா வழிபாடு இன்னைக்கு நீங்க செய்யற மாதிரி எங்கேயாவது காட்டுறதுக்கு அது முடியுதா? முடியல. எந்த அளவுக்கு நீங்க சத்திய கொள்கைன்னு மக்கள்கிட்ட பேசுறீங்க, தர்கா வழிபாடு கூடும் அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்க, அதனுடைய விளைவு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? குத்தாட்ட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். யாரு? நீங்க பேர் வச்ச அப்துல் காதர், நீங்கள் பேர் வச்ச முஹியத்தீன், நீங்கள் பேர் வச்ச இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய பள்ளியிலே துதிக்க வேண்டிய அந்த நாவுகள், இறைவனை போற்ற வேண்டிய அந்த நாவுகள் இன்றைக்கு சினிமா பாட்டையும் குத்தாட்ட பாட்டுகளையும் தர்கா கலாச்சாரம், அதை வழிபாடு முறை, கந்தூரி முறை என்ற அடிப்படையில் தெருவில் போட்டு நீங்க ஆடுதானா? குத்தாட்டம் போடுறாங்களா? இன்னைக்கும் மேலப்படத்தில் நடக்குது. நேத்து நடந்துச்சு ஒரு ஏதோ ஒரு தர்காவா, அந்த தர்காவில் மேலதாளங்கள் எல்லாம் போட்டு வான வேடிக்கைகள் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு ஆடுப்பா. யாரு ஆடுதா? உங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை ஆட மாட்டான். உங்க வீட்டு பிள்ளைங்க
நீங்க தர்கா அது கூடும் என்று நீங்க பேசுறீங்களே, அதனுடைய வெளிப்பாடு அவன் நின்னுகிட்டு ஆடுதான், வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஏதோ தண்ணி அடிச்சவன் எப்படி ஆடுவானோ அதே மாதிரி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான், அங்க நடந்த கூத்து உங்களுக்கு தெரியுமில்ல, தர்கா. நீங்க பிற மதத்துல அவங்க என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி செஞ்சாங்க. பிற மதத்தில் என்ன செய்வாங்க, அது அவங்களுடைய கொள்கை, அது அவங்களுடைய நம்பிக்கை, அது வேற மேட்ரு. அவங்க என்ன செய்வாங்க, பால் குடம் எடுத்துட்டு போவாங்க, அதே மாதிரி முளைப்பாரி அதை கொண்டு போவாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு அவங்களுடைய கடவுளுக்காண்டி கொண்டு போகும்போது கடவுள் அவங்க மேனியில வந்து ஆடுதாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க. இதை அப்படியே காப்பி எடுத்து அங்க ஒரு அவுலியா கங்கை கொண்டான்ல, அந்த அவுலியாவுக்கு நம்ம ஆட்கள் பால் குடம் இப்படி எடுத்துட்டு போறான். பின்னால 2 பேர் அவனை பிடிச்சு தள்ளுறான், இன்னும் 2 பேர் அவனை பிடிச்சு இந்த சைடு பிடிக்கிறான், இந்த சைடு பிடிக்கிறான். என்னன்னா அவர் அப்படியே அவுலியா மேல வந்துட்டாராம், அவுலியா மேல வந்து இப்படியே ஆடுதாராம். அடே, இது சத்திய கொள்கை என்றால், இதுதான் சரி என்றால், இதுதான் கரெக்ட் என்றால் நீங்க வேதத்தில் இருந்து காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து வகிச்சையில இருந்து நீங்க காட்டுங்க. எங்க கொண்டு போய் விட்டுருக்கிறீங்க? ஆலிம்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? ரஹ்மானை பயப்பட வேண்டாமா? சத்திய கொள்கைக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகள் தான் என்ன? பிற மதத்தவர்கள் எதை செய்கிறார்களோ அதே மாதிரி செய்ய வேண்டும், இதுதான் உங்களுடைய அளவுகோலா? அவர்கள் எப்படி தங்களுடைய கடவுளை வழிபாடு செய்கிறார்களோ அது அப்படியே அசல் பிசகாமல் அப்படியே காப்பி எடுத்து செய்யறது, இதுக்கு பேர் தான் சத்திய கொள்கையா? எந்த ஆலிமாவது பேசுறாங்களா? இது எல்லா வீடியோ சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கும் அந்த வீடியோக்கள் இருக்கிறது. யாருக்கும் ஒரு சின்ன ரோஷம் கூட வர மாட்டேங்குது. எப்ப இந்த குர்ஆன் ஹதீஸை விடுங்க, மதுஹப்ல இப்படி ஆட்டம் போடுவதற்கு ஆதாரம் இருக்குதா? மதுஹப்ல, ஷாஃபி மதுஹப்லயோ ஹனஃபி மதுஹப்லயோ துர்ருல் முக்தார்லயோ ரத்துல் முக்தார்லயோ கன்சு தக்காய்க்கிலயோ இப்படி சாமி மாதிரி ஆடணும், அவுலியாக்கள் வந்து மேலாடுவார்கள் என்ற அந்த கருத்து, இப்படி ஆட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து உங்களுடைய மதுஹப் நூல்ல உண்டா? இன்னைக்கு அதுதானே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மதுஹப் நூலை அப்படியே தூக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, எங்கேயாவது இருக்கா? தயவு செய்து காட்டுங்க. அப்படி இல்லை என்றால் இவைகள் தவறு என்று கொஞ்சமாவது பேசுங்க. இது தப்பு அப்படின்னு பேசுங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, எங்களுக்கு பயப்பட வேண்டாம். ரஹ்மானுக்கு நீங்க பயப்படுங்க. அப்ப இந்த மாதிரி சத்தியத்தை நீங்கள் வேறு விதத்தில் புரிந்து வைத்திருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது சத்தியத்தில் இருக்குதா அப்படின்னு நீங்க பாருங்க. மதுஹபா இருக்கட்டும், தரீகாவா இருக்கட்டும், தர்காவா இருக்கட்டும், இதே மாதிரி இன்னும் தரீகாவாதிகள் இப்பவும் இருக்கிறாங்க. இந்த தரீகாவாதிகள் தர்காவாதிகள் இப்ப என்னன்னா நம்மளை எதுக்குறாங்களாம், யார? தௌஹீத்வாதிகளை. அதுக்காக என்ன செய்யறது? போன வருஷம் தர்காவில் 40 டீப் கட்டினா இன்னைக்கு 200 டீப் கட்டுறான். எதுக்கு? தௌஹீத்வாதிகளை எதுக்கணும்ல. அடே, தௌஹீத்வாதிகளை எதுக்கணும் அப்படின்னா 40 டீப்புக்கு 400 டீப் கட்டினா எல்லாம் சரியாயிருமா? இன்னும் கொஞ்சம் பேரு தௌஹீத்வாதி தர்கா கூடாதுங்கிறான், யானை ஊர்வலம் கூடாதுங்கிறான். நீங்க வந்து அதே மாதிரி ஊர்வலத்தை 1க்கு 2 ஆக்குங்க, டான்ஸ் கூட்டுங்க, கச்சேரிகளை கூட்டுங்க. எதுக்கா? நம்மளை எதுக்கணுமா? எங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த தௌஹீதை எதிர்ப்பதற்கு இதுதான் வழிமுறையா? எப்ப உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அதுதானா? அவுலியாக்கள் இப்படிதான் சொன்னாங்களா? நீங்க பால் குடம் தூக்குங்க, தயிர் குடம் தூக்குங்க, மோர் கடன் தூக்குங்க, அவுலியாங்கிற பேர்ல இதையெல்லாம் செய்யுங்க. எந்த அவுலியாப்பா அப்படி சொன்னாரு? அதையா சொல்லுங்க. சத்தியத்தில் இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, வஹீல இல்ல, அது வேற. குறைஞ்சபட்சம் நீங்க நம்பக்கூடிய முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அந்த நூல்லையாவது இப்படி ஒண்ணு இருக்கிறது, அதையாவது காட்டுங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி எழுதின அந்த ஃபத்ஹு ரப்பானி என்ற நூல் இருக்கா இல்லையா? இன்னைக்கும் இருக்குது. அப்ப அந்த நூல்ல அவுலியாக்களுக்கு உருஸ் எடுக்கும் போது இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும் இருக்கு, காட்டுங்க பாப்போம். ரீதா டான்ஸ்ல இருந்து கும்பாட்ட டான்ஸ்கள் எல்லாத்தையும், அப்ப இவைகள் எதுவுமே அசத்தியம் தான், சத்தியம் இல்லை என்பதற்கு ஆதாரம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்ல. அந்த ஒண்ணே போதும். மதுஹபுக்கு ஆதாரம் இல்ல,
தரீகாவுக்கு ஆதாரம் இல்ல, தர்காவுக்கு ஆதாரம் இல்ல. நவீன சலப்பு கொள்கைக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எந்த ஆதாரமும் இல்லை. ஒட்டு வைக்க மாட்டோம். எங்களுடைய வேலையை எது எல்லாம் சத்தியமோ அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது தான். சில பேர் கேட்கலாம், எப்ப பார்த்தாலும் மதுஹப் கூடாதுங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் தர்கா பேசுறீங்க. தர்கா இருக்கிறதனி பேசிட்டு தானே இருப்போம். நீ தர்காவை உடைச்சிரு, பேச மாட்டோம். தர்காவே இல்லைன்னு ஆக்கிட்டா தானே பேசாம இருக்க முடியும். மதுஹபே இல்லைன்னு சொல்லு, பேச மாட்டோம். மதுஹப் வைத்துக் கொண்டு இன்னைக்கும் நீங்க தொழுதுட்டே இருக்கிறீங்கன்னா பேசத்தானே செய்வோம். மதுஹப், தரீகா, ஷிர்க், பிதஅத்துகள், அனாச்சாரங்கள் இருக்கிற வரையும் நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அளவுகோல் குர்ஆன்ல இருந்து வந்ததா, ஹதீஸ்ல இருந்து வந்ததா, இதை நீங்க பாருங்க. அடுத்து இப்ப நாங்க தௌஹீத் ஜமாத் ஒரு கொள்கையை பேசுகிறோம், ஒரு சித்தாந்தத்தை மக்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப சொல்கிறோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அடியும் உதையும் வாங்கி கொண்டு பல வழக்குகளையும் சந்தித்துக் கொண்டு ஜெயில்கள் வரையும் போய்விட்டு இந்த கொள்கையை சொல்றோம். யாருக்கும் நாங்க ஜால்ரா அடிக்கிறது இல்லை, தேவையும் இல்லை. அப்ப நாங்க பேசுகின்ற இந்த கொள்கை சத்திய கொள்கையா அசத்திய கொள்கையா? முதல்ல அதுக்கு வாங்க. நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க எடுங்க, ஒவ்வொன்னா நீங்க எடுங்க. நபி அவர்கள் தொழுத மாதிரி தொழுங்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம்? புகார்ல அப்படி இருக்கிறது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். இன்னும் இருக்குது ஹதீஸ். தர்காவுக்கு போகாதீங்க, இறந்தவர்கள் செவியேற்கவே மாட்டார்கள், நீங்கள் கியாமத் நாள் வரையும் அழைத்தாலும் அப்படின்னு நாங்க பேசுகிறோம். எங்க இருக்குது? எங்க சொந்த கருத்தா? நாங்க எங்க புத்தகத்தில் எழுதிய கருத்தா? நீங்க குர்ஆன் என்று நம்பக்கூடிய, உலகமே குர்ஆன் என்று நம்பக்கூடிய அந்த வேதத்தில் இருந்து சொல்கிறோம். நாங்க பேசுகின்ற எந்த பேச்சா இருக்கட்டும், நாங்கள் சொல்லுகின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எதுவாக இருக்கட்டும், அந்த இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாமே ஒண்ணுக்கு கூட குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து காட்டாம சொந்த கருத்தை அந்த இமாம் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னாரு, இந்த அவுலியா சொன்னாரு, அந்த அவுலியா சொன்னார், இருக்கவே இருக்காது. காட்டுங்க. சவால் விட்டு சொல்லுகிறோம். இரவு நேரத்தில் 8 அல்லது 10 அல்லது 12 ரமலான் இரவு நேரத்தில் தொழுகிறோம் என்றால் இன்னும் இருக்குது ஹதீஸ். நடுநிசி நேரத்தில், சகன் நேரத்தில் ஜமாத் வைத்து தொழுகிறோம் என்றால் அதற்கு இருக்கிறது ஹதீஸ். நாங்க எதை செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய அருளால் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான் சத்தியம் என்று இறைவன் சொல்கிறானே, அங்க இருந்து நாங்க சொல்லிட்டே இருக்கணும். வேணா நீங்க சுட்டி காட்டுங்க. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு இபாதத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்றால், நாங்கள் சுயமாக உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதை சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே அதை தூக்கி எறிஞ்சிருவோம். சரிதான், இது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, சத்திய கொள்கையில இல்ல, அதனால இது வேண்டாம் ஒரே வார்த்தையில. அதனால இப்ப நாங்க சொல்லக்கூடியது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை சொல்லுகிறோம். இறைவன் என்ன சொல்கிறான்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது வஹியாக இறக்கி அருளப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அதுதான் சத்திய கொள்கை. இதுல நாங்க இருக்கிறோம். அப்ப அதனால மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள், தரீகாவை பின்பற்றக்கூடியவர்கள், தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் என்னென்ன கொள்கை இருக்கிறதோ அது எல்லாமே குர்ஆன்ல இருக்குதான்னு பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து குர்ஆன்ல இருக்குதான்னு பாருங்க. இப்படி பார்த்துட்டீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இது ஒண்ணுதான் சத்திய கருத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சில பேர் இதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆமா, தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொன்னா கரெக்டா இருக்கும், அவன் குர்ஆன்ல இருந்துதான் சொல்லுவான், ஹதீஸ்ல இருந்துதான் சொல்லுவான் இப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு சரிப்பா தௌஹீதுக்கு வந்துட வேண்டியதானே அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் முடியாதுப்பா. இதுதான் தயக்கம். சத்திய கொள்கை இதுன்னு விளங்கிட்டாங்க, இது சரிதான் அப்படின்னு புரியுறாங்க. ஆனா சில பேருக்கு இது சரி என்று தெரிஞ்சாலும் கூட இருந்தாலும் உன் கூட வர பயமா இருக்குப்பா. ஏன் நான் குர்ஆன் ஹதீஸை தானப்பா சொல்றேன், சரிதான், இருந்தாலும் நரகத்துக்கு போயிட்டா ஏன்டா அப்படி நினைக்கிற? என்னன்னா ஊர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொள்கையில இருக்கிறாங்க, நீங்க 4 பேர் மட்டும் இன்னொரு கொள்கையில இருக்கிறீங்க. நீங்க சொல்றது சரியாக இருந்தாலும்
நீங்க 4 பேர் தானப்பா இருக்கிறீங்க, 40 பேர் இல்லையே, 40 பேர் அந்த சைடுல இருக்கிறாங்க, அதனாலதான் எனக்கு தயக்கம். சகோதரர்களே, இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. தௌஹீத்வாதிகள் பேசுகின்ற இந்த கருத்து சரி. வரதட்சணை கூடாது என்பான், அது குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். ஆடம்பர திருமணம் கூடாது என்பான், அது குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். தொழுகையை நபி அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் தொழு என்பார், அது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கும். எல்லாம் சரிதான். ஆனாலும் அந்த கொள்கைக்கு நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? உங்க கொள்கையை பின்பற்றி நீங்க 4 பேர் இருக்கக்கூடிய 40 பேர் இருக்கக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றி 4000 பேர் இருக்கக்கூடிய அந்த கொள்கையை நான் பகைத்து கொண்டால் நரகத்து பெறுவனே. இப்படின்னு சத்திய கொள்கையை ஏற்பதற்கு உங்களுக்கு இப்படி ஒரு தயக்கம் இருந்தால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. தெரிந்து கொள்ளுங்கள் நபியே, இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான மக்களை, அதிகமான மக்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதுதான் சரி என்று நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். சத்தியத்தை அளக்கிறதுக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்க கூடாது. நீங்க தயக்கம் காட்டுவதற்கு மெஜாரிட்டி மைனாரிட்டியை ஆதாரம் காட்டக்கூடாது. இது சரி என்று தெரிந்தால் உடனே வந்துட வேண்டியதானே. அது என்ன மெஜாரிட்டி மைனாரிட்டி? மெஜாரிட்டியை நீங்க பின்பற்றினால் நரகம்ங்கறான, வழிகேடுங்கறான அல்லாஹ். அப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டியை பார்க்கலாமா? கூடுதல் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, குறைவான மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு காலத்தில் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. இறைவனுடைய அருளால் இன்றைக்கு ஏகத்துவாதிகளுடைய எண்ணிக்கை அது போய்கிட்டே இருக்கிறது. அது இறைவனுடைய நாட்டம். எங்களுடைய பிரச்சாரத்தினால, எங்களுடைய உண்மையினால எங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிவிட்டது என்று அகந்தையில பெருமையில நாங்க பேச மாட்டோம். இறைவன் நேர்வழியை காட்டுகிறான், மக்கள் நேர்வழிக்கு வருகிறார்கள். அதுதான் மேட்டு. நாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்து சொல்வது எங்களுடைய பணி. நபிமார்களுக்கே அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், யாரையும் நிர்பந்தம் செய்கின்ற அதிகாரம் உனக்கு இல்லை. பல்லிகுமா உன்சில இலைக், உங்களுக்கு எது வகையாக இறைக்கி அருளப்பட்டு இருக்கிறதோ அதை எடுத்து சொல்லுங்கள். நபிக்கே இதான் கட்டளை. அதே மாதிரி தௌஹீதை எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய பணி. ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த வாதத்தை விட்டுருங்க. அந்த தயக்கத்தை தூக்கி எறியுங்க. எது சரி எது தப்பு அந்த முடிவுக்கு நீங்க வாங்க. அடுத்து, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இன்னும் சில காரணங்களை சொல்கிறார்கள். என்ன காரணம்? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்றது எல்லாம் சரிங்க, ஆனா ரசூலா மாதிரி வாழணுங்கிறீங்களே, அது சாத்தியமா? நிறைய பேர்ட்ட ரசூலா மாதிரி நம்மளால வாழ முடியுமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஏராளமான இபாதத்துகளை செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அடிகளையும் உதைகளையும் பல்வேறு துன்பங்களையும் அனுபவித்தவர்கள் நபி அவர்கள். அவர்கள் மாதிரி நம்மளால வாழ முடியுமா? இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு அதனாலதான்ப்பா நான் தௌஹீதுக்கு வரல. நல்ல கருத்து, கரெக்டான கருத்து தான். ஆனாலும் அங்கே வருவதற்கு எனக்கு இப்படி ஒரு தயக்கம் இருக்கிறது. உன்னை விளங்கிக் கொள்ளணும் தோழர்களே. ரசூலுல்லாஹ் இறை தூதராக யாருக்கு அனுப்பப்பட்டாங்க? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு. அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான், நபியே உங்களை இந்த மக்கள் அனைவர்களுக்கும் நற்செய்தி சொல்லக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல சொல்றான். எதுக்கு ரசூலுல்லாஹ் வரணும்? எதுக்கு அவங்க வாழ்ந்து காட்டணும்? அவங்க காட்டின வழி மாறி நாம பின்பற்றணுங்கிறது தான். பின்பற்ற முடியாது அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் மாதிரி நம்மால் வாழ இயலாது அப்படின்னு சொன்னா ரசூலாவே அல்லாஹ் அனுப்ப தேவையில்லையே. என்ன அவ்வளவு கஷ்டமா ரசூலா வாழ்ந்துட்டாங்க, அதையாவது சொல்லுங்க. ரசூலா மாதிரி என்னால வாழ முடியாது, என்ன அவங்க ஒரு சிரமமான ஒன்றை சொல்லிட்டாங்க. என்னால பின்பற்ற முடியாத ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வழி என்ன? ரசூலா ஒரு வழியை சொன்னாங்கப்பா, அது என்னால கடைபிடிக்க முடியல, உலகத்துல எந்த மனுஷனும் கடைபிடி, அப்படி ஒண்ணு சொல்லுங்க. ரசூலாவுக்கு என்று காசான சில சட்டங்கள் இருக்கும், தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கும், அது ரசூலாவுக்கு மட்டும் உள்ளது. அதை நம்ம பின்பற்றணும் அவசியம் இல்லை.
மனிதர்களுக்கு வழிகாட்டியாக சில விஷயங்களை சொல்லி தந்திருப்பாங்களா இல்லையா? என்னை நீ பின்பற்று, இதையெல்லாம் கடைபிடிங்க என்று ரசூலா சொல்லி தந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பின்பற்ற முடியாத ஒண்ணை நீங்க சொல்லுங்க. தொழ முடியாதா? நோன்பு வைக்க முடியாதா? திக்ர் செய்ய முடியாதா? தான தர்மங்கள் பண்ண முடியாதா? நபி அவர்கள் மாதிரி திருமணம் பண்ண முடியாதா? நபி அவர்கள் மாதிரி முடிகளை வைக்க முடியாதா? நபி அவர்கள் மாதிரி நகங்களை வெட்ட முடியாதா? நபி அவர்கள் மாதிரி ஆடைகளை அணிய முடியாதா? நபி அவர்கள் மாதிரி சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ல முடியாதா? என்னங்க கஷ்டம்? ரசூலா மாதிரி வாழ்வதற்கு எனக்கு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறீங்களே, என்ன கஷ்டமான ஒரு நிலைய ரசூலா தந்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. தொழுகையில கூட உனக்கு நின்னு தொழ முடியலையா? உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியலையா? படுத்துக்கிட்டு தொழு. இது ரசூலா கட்டு தந்தது தானே. எத்தனை பேருக்கு முட்டு வலி, எத்தனை பேருக்கு சம்பளம் விட்டு அல்லது நிக்க முடியல, ரசூலா அதுக்கு மாற்று வழியை சொன்னாங்களே. நோன்பு வைக்க முடியலையா? அதுக்கு மாற்று வழி. ஜக்காத்து கொடுக்க முடியல, பொருளாதாரம் இல்லையா? நீ ஜக்காத்தை கொடுக்க தேவையில்லை. எத்தனை வழிமுறைகள் அவ்வளவு. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நபி அவர்களும் சொல்கிறாங்க, மார்க்கம்னாலேயே எளிமை. இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் என்றாலேயே லேசு, எளிமை. இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்களும், அனைத்து இபாதத்துகளும், வணக்க வழிபாடுகளும் எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு எளிமையாக இறைவன் தந்திருக்கிறான். பிறகு என்ன கஷ்டம்? அப்ப இந்த சால்ஜாப்லாம் சொல்லிக்கிட்டு என்னால சத்தியத்தை ஏற்க முடியல, அது ஒரு தயக்கம், இது ஒரு தயக்கம். இது நல்ல ஒரு சித்தாந்தங்கள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்ப்பது அல்லது வேற விதமா பார்க்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர், நீங்க யாராவது தொப்பி போடுறீங்களா? நீங்க யாராவது பெரிய தாடி வச்சிருக்கிறீங்களா? நீங்க யாராவது கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லை. அதனாலதான் உங்க கூட வரதுக்கு பயமா இருக்குப்பா. பெரிய ஜுப்பா போட்டு இருந்தால், பெரிய தாடி வைத்திருந்தால், தஸ்பீஹ் பண்ணி வைத்திருந்தால், அல்ல இத மாதிரி ஏதாவது ஒரு கோலத்துல மாற்றம் பண்ணிருந்தா உங்க பின்னால வந்திருப்போம். கோலத்தை பார்த்தா இஸ்லாத்துக்கு வர்றது? கோலத்தை பார்க்க தேவையில்லையே, கொள்கையில பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, எது சரி, அதையெல்லாம் பார்க்கணும். எங்க கோலம் சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இதை வைத்துக் கொண்டு அந்த கொள்கை எனக்கு வேண்டாம், இந்த கொள்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்வதும் அதுவும் சரியான ஒரு காரணம் அல்ல. இத மாதிரி தேவையில்லாத, மார்க்கம் சொல்லாத, மறுமைக்கு நமக்கு நஷ்டத்தை தருகின்ற பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த தௌஹீதுல இருந்து சில பேர் போறாங்க, அல்ல தௌஹீதை ஏற்காம இருக்கிறாங்க. நிறைய தயக்கங்கள். முதல்ல விளங்கிடுங்க, இந்த தயக்கங்கள் என்பது உலகத்துல நீங்க எனக்கு சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்லலாம், சால்ஜாப் சொல்லலாம், மறுமையில சொல்ல முடியுமா? நான் ஏன் தௌஹீத் கொள்கையில ஏத்துக்கல தெரியுமா? ரசூலாவை பின்பற்ற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? நான் தௌஹீத் கொள்கை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? நிறைய பேர் தாடி வைக்கல, அல்ல நிறைய பேர் ஜுப்பா போடல, நிறைய பேர் தஸ்பீஹ் பண்ணி வைக்கல, அதனால அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளல இப்படின்னு சொல்ல முடியுமா? மறுமையில விசாரணை வருகின்ற பொழுது நீ ஏப்பா தௌஹீதை ஏத்துக்கல? இல்ல இல்ல, அந்த கூட்டம் ரொம்ப சின்ன கூட்டம், ரொம்ப கம்மியான கூட்டம், அவங்க அப்படி இருந்தாங்க. மெஜாரிட்டியான கூட்டம் தர்காவுக்கு போனாங்க, தாயத்தை கட்டினார்கள், மதுஹபை பின்பற்றினார்கள், எனவேதான் மெஜாரிட்டி பக்கம் நான் நின்னேன் இப்படின்னு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? உலகத்தில் இந்த சால்ஜாபை சொல்ல முடியும், ஆனால் உங்களையும் என்னையும் படைச்ச ரப்பிடத்தில் ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து எங்க ஜமாத்துக்கு வாங்க நாங்க யாரையும் கூப்பிடல, டிஎன்டிஜிக்கு வாங்க தேவையில்லை. ஏன்? இது ஒரு தாவாக்கு உண்டான அமைப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, இல்லைன்னா நல்லா திட்டிட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் நீங்க இந்த அமைப்புல இருங்க, இல்லாம போங்க. தௌஹீதுல படைத்தவன் ஒருவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன். அந்த கொள்கையில உறுதியாக இருங்க. அல்லாஹ்வுடைய வஹி செய்தி மாத்திரம்தான் சத்தியம். இறைவன் அல்லாத, வஹி அல்லாத வேறு எந்த கருத்தா இருந்தாலும் அது அசத்தியம்தான். அது அபு ஹனீஃபா கருத்தோ, ஷாஃபி இமாம் கருத்தோ, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சொந்த கருத்தோ, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சொந்த கருத்தோ, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சொந்த கருத்தோ, எந்த கருத்தும் மார்க்கம் இல்லை, வழிகேடு அப்படின்னு வாங்க. அதுதான் சத்தியம்.
நாங்க அரசியல் கட்சி நடத்தலையே. டிஎன்டிஜிக்கு வாங்க, டிஎன்டிஜிக்கு வாங்க, எல்லா அமைப்பும் எங்க அமைப்புக்கு வாங்க, எங்க அமைப்புக்கு வாங்க, உறுப்பினர் கார்டு கொடுக்கோம்பாங்க. நாங்க மட்டும்தான் அதை வைக்கிறதே இல்லை. உறுப்பினர் கார்டு கொடுப்போம். யாருக்கு? யார் இந்த கொள்கையை ஏத்து முறையாக பின்பற்றி வருகிறாரோ அவருக்கு உறுப்பினர் கார்டு கொடுப்போம். சரி இருப்பாப்பா, அவரா வந்த ஆட்களுக்கு. நாங்க உறுப்பினர் கார்டு முகாம் நடத்த மாட்டோம். எங்கேயா நடத்திருக்கிறோமா? 40 வருஷத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தே உறுப்பினர் கார்டு வழங்கும் முகாம் தேவையில்லடா. அந்த முகாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த முகமும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்? இது மறுமை சார்ந்த சித்தாந்தங்கள், சத்தியத்தை சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள். அதனால இந்த ஆட்கள் வேணும், பணம் ஒண்ணுமே இல்லை. ஏன் இதே புளியம் கூட எடுங்க. ஆரம்பத்தில் எத்தனை பேர் தௌஹீது அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு சில சகோதரர்கள் 2 பேர் 3 பேர் சொல்லலையா? இதே ஊர்ல பேசலையா? எத்தனை வழக்குகள், எத்தனை கோர்ட் கேசுகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு அலைஞ்சாங்க. அப்ப அவ்வளவையும் தாங்கி கொண்டுதான் இந்த கொள்கையை சொன்னாங்க. அப்போ கூட இந்த கொள்கைக்கு வாங்கணுதான் சொன்னமே தவிர, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொன்னமே தவிர எங்க அமைப்புக்கு வாங்க அது தேவைன்னா இல்லை. அதனால சத்திய கொள்கைக்கு எந்த தயக்கமும் இல்லாம வஹி மட்டும்தான் இறை செய்தி என்பதை பின்பற்றுவதற்கு நீங்க அத்தனை பேர் வாங்க. இதுதான் இன்மையிலே மறுமையிலே நமக்கு மகத்தான ஒரு வெற்றியை தரும். இறுதியாக ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். சமீப காலத்தில் தௌஹீது என்கிற பேர்ல இந்த நவீன சலஃபுகள் கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்தை எங்க முன்னால போடுங்க. உங்க ஆட்டம் பேஸ்புக்ல நிக்க கூடாது, உங்க ஆட்டம் மர்கஸ்ல நிக்க கூடாது. உங்களுடைய ஆட்டம் நீங்க யாரை மூளைச்சலவை செய்திருக்கிறீர்களோ அவர்களோடு நிப்பாட்டாதீங்க. வாங்க, வெளியில வாங்க. ஏன்? தௌஹீதுங்கிற பேர்ல இன்னைக்கு நீங்கள் மக்களை எங்க கொண்டு போயிட்டீங்க தெரியுதா? எந்த தௌஹீதை வளர்ப்பதற்காக, எந்த சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக அடிகளையும் உதைகளையும் இதே ஊர்ல வாங்கினோமோ அந்த கொள்கைக்கு எதிராக நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. பேய் பிசாசு இருக்குதுன்னு மட்டும்தான் நீங்க சொல்லல, கொஞ்ச காலத்துல அதையும் சொல்ல வந்துருவீங்க. பேய் இருக்குது, பிசாசு இருக்குது. அது இலங்கையில சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களாக கேள்விப்படுறேன். பேயெல்லாம் இருக்குதுங்க, பிசாசுலாம் இருக்குதுங்க, அது ஜின் வடிவுல வருங்க, சைத்தான் வடிவுல வருங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்ப இத மாதிரி எல்லாம் ஒரு சோற விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு முரண்பாடு சலஃபுகள்கிட்ட. ஒருத்தன் சஹாபியை பின்பற்றணுங்கிறான், ஒருத்தன் பின்பற்ற கூடாதுங்கிறான். ஒருத்தன் இஜ்மாவு சஹாபா ஒட்டுமொத்த சஹாபாக்களை பின்பற்றணும், ஒரு சஹாபி மட்டும் பின்பற்றக்கூடாது இப்படிங்கிறான். இப்போ லேட்டஸ்டா ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி நாங்க எங்க சஹாபியை பின்பற்றணுங்கிறேன் அப்படின்னு ஒரு சலஃபு பேஸ்புக்ல எழுதி இருக்கிறாங்க. நாங்க சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்லவே இல்லையே. சலஃபு கொள்கைன்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸையும் நபித்தோழர்கள் புரிஞ்ச மாதிரி புரியணும், நபித்தோழர்களை பின்பற்ற நாங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அடே, உங்க கொள்கை தான் என்ன? இவ்வளவு குழப்பமா? ஆனா இவ்வளவு குழப்பம் அவங்கள்ட்ட இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் கரெக்டா இருக்கிறாங்க. ஒரு சோற விட மாட்டாங்க. வரதட்சணை கல்யாணமா முதல்ல நம்ம ஆளு போய் நிப்பாரு. ஆடம்பர திருமணமா இந்த சலஃபு கோஷ்டி முதல்ல போய் நிற்கும். அதாவது விட்டு போடுங்க. இதுலயாவது போறாங்க. இதையும் தாண்டி வேற எங்கெல்லாம் போறாங்க தெரியுமா? பொண்ணு வீட்டு விருந்து இவ போய் நிக்கிறாங்க. சடங்குன்னு ஒண்ணு நடத்துவாங்களா இல்லையா? அதுல போய் நிக்கிறான். ஒன்னே விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேட்டா நாங்க தௌஹீத்வாதி. அதுக்கு தான் இவ்வளவு கடுமையா இருக்கிறோம். நீ வேற ஏதாவது கொள்கை சொல்லு, மதுஹப்னு சொல்லு, தரீகான்னு சொல்லு, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான கொள்கைன்னு சொல்லு, பேச்சே இல்லை. ஆனால் தௌஹீது என்கிற பேர்ல இவ்வளவு ஏமாற்றுகிறாய் என்றால் நேருக்கு நேரா வந்து ஏமாற்று, நேருக்கு நேராக சொல்லு. அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த வழிகட்ட கொள்கைகள், நவீன சலஃபுகள், அதே போன்ற மதுஹப் கொள்கை, தரீகா கொள்கை, தர்கா வழிபாடு, இவைகள் அனைத்துமா சத்தியம். சத்தியம் என்பது வஹி செய்தி மாத்திரம்தான், ஏக இறைவனை மாத்திரம்தான் வழிபாடு செய்வது மாத்திரம்தான் சத்திய கொள்கை. இதுல தயக்கம் இல்லாம எல்லா மக்களும் ஒன்று சேருவோம். இதன் மூலமாக இம்மையிலே மறுமையிலே வெற்றி பெறுவோம். வல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.